திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக கனவு கன்னியாக வலம் வந்தவர் நடிகை ஸ்ரீபிரியா. ரஜினி, கமல் இவர்களின் ஆஸ்தான நடிகை என்று சொல்லலாம். ரஜினிக்கு சினிமாவில் ஸ்ரீபிரியா சீனியர். மனதில் பட்டதை தைரியமாக பேசக்கூடியவர், எந்த கிசுகிசுகளிலும் சிக்காதவர். இந்நிலையில் இவரை பற்றிய ஒரு சுவாரஸ்ய சம்பவத்தை பிரபல சினிமா தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் கூறியிருக்கிறார். அஞ்சல் பெட்டி 520 மற்றும் சட்டம் என் கையில் போன்ற படங்களை எடுத்தவர் TN பாலு. இவர் அடுத்ததாக ஸ்ரீபிரியாவை வைத்து ஒரு படத்தை எடுக்க நினைத்திருக்கிறார். ஸ்ரீபிரியாவும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சொன்ன கால்ஷீட் தேதியில் ஸ்ரீபிரியாவால் வர முடியவில்லை. இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற பாலு ஸ்ரீபிரியா மீது வழக்கு தொடர்ந்து வக்கீல் நோட்டீஸ் வரை அனுப்பிவிட்டாராம். இது அப்போதைய காலகட்டத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தியாக இருந்தாலும், சட்டம் என் கையில் படத்தின் 100வது நாள் விழாவில் ஸ்ரீபிரியா கலந்து கொண்டது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. யாராக இருந்தாலும் தன் மீது வழக்கு தொடர்ந்த ஒருவரின் விழாவுக்கு வருவதை யோசிப்பார்கள். ஆனால் ஸ்ரீபிரியா அதை எதையும் மனதில் வைக்காமல் அந்த படத்தின் 100வது நாள் விழாவில் கலந்து கொண்டதோடு பாலுவையும் சந்தித்து தனது வாழ்த்தை தெரிவித்துவிட்டு அருகில் போய் அமர்ந்தாராம். இதை பார்த்ததும் பாலுவிற்கு கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதாம். உடனே தான் தொடர்ந்த வழக்கை வாபஸ் செய்து இந்த பிரச்சனையை பேசி சுமூகமாக முடித்தார்களாம். இதிலிருந்து எந்த ஒரு பிரச்சனையையும் சரியான முறையில் அணுகினால் அந்த பிரச்சனைக்கு உடனடியாக சுமூகமாக தீர்வு கிடைக்கும் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் உதாரணம் என சித்ரா லட்சுமணன் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.